இட்லியோ தோசையோ தொட்டு சாப்பிட கண்டிப்பாக ஏதாவது வேணும். சட்னி சாம்பார் இப்படி எதுவுமே செய்ய முடியாத டைமில் இட்லி பொடி இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தோணும். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இல்லை நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 இட்லி எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவோம். அப்படி ஒரு அருமையான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பில் எதுவும் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட இந்த கடலைப்பருப்பு வறுபட்டு வந்துடும். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். உங்களுக்கு எவ்வளவு பொடி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவெல்லாம் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் உளுந்தம்பருப்பை அதே பேனில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பேனில் இருக்கிற எண்ணெயே இந்த உளுந்தம்பருப்பு வறுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் எண்ணெய் சேர்த்து தேவையில்லை. இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கரண்டி எடுக்காமல் நல்லா வறுத்திங்கன்னா எல்லா பக்கம் ஈவனாக இந்த உளுந்தம்பருப்பு வறுப்பட்டு வந்துடும். ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இது நீங்கள் வறுக்கும் போது அப்பவே தெரியும் உங்களுக்கு இது வறுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா 1/2 கப் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளுப்பருப்பை பேனில் போட்டுட்டு இதுக்கு எண்ணெய் தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேனில் போட்டுட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கொள்ளுப்பருப்பு ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இதை தனியாக சாப்பிட்றதுக்குமே ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு 3லிருந்து 4 கொத்து கருவேப்பிலை. இது இந்த இட்லி பொடிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் எல்லாமே கொடுக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆகும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போய் இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து அமுத்துனீங்கன்னா நல்லா பொடியணும். அந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் பிளேட்டில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 25 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாய் நல்லா காரமான மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட மிளகாய்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இந்த உப்பு சேர்த்துறது எதுக்காகனா நெடி அதிகமாக வராமல் இருக்கும். ஸோ இந்த மிளகாய் இந்த மாதிரி பல்ஜாய் வந்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 பூண்டு பல்லை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் இல்லாமல் நல்லா பொரிச்சு எடுத்து பிளேட்டில் சேர்த்திட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. மெயினாக எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைங்க. சூடாக அரைச்சிட வேண்டாம். இதுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் வறுக்கும் போது சேர்த்துருக்கோம், அது பத்தாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பொடி சூடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன ரேஷியோலேயே எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் கம்மியாக வேணும், ஒரு கம்மியாக சாம்பிளுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா இதே ரேஷியோவில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த இட்லி பொடி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.